நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அனைவருமே முக்கியமான பலனுங்க. மந்திரி பலன். ஜூன் மாசம் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்குது. எல்லாமே குரு சுக்கிரன் ஜோதிடத்துல எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. இப்ப ஜூன் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போற அதுக்கான பதிவு தாங்க. இந்த மாசத்துல விசேஷத்தை பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் நிறைய முகூர்த்தம் வருது பாருங்க. ஜூன் மாசம் 5ஆம் தேதி சூப்பரான வளர்பிறை முகூர்த்தம் வருதுங்க. 6ஆம் தேதியும் வளர்பிறை முகூர்த்தம் தான். 8ஆம் தேதியும் ஜூன் மாசம் 8ஆம் தேதியும் வளர்பிறை முகூர்த்தம் தான். எல்லாமே திருமணத்துக்கு உகந்த முகூர்த்தமாக வருது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16ஆம் தேதி தேய்பிறை முகூர்த்தம் திங்கட்கிழமை வருது. அடுத்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் 27ஆம் தேதி அழகான கடைசி முகூர்த்தம், அதுவும் வெள்ளிக்கிழமை சூப்பர் முகூர்த்தமா வருது. இதான் இந்த மாசத்துடைய விசேஷம். அடுத்து இன்னொரு சூப்பரான விசேஷம் வருதுங்க. அதாவது வைகாசி விசாகம் ஜூன் மாசம் கரெக்டா 9ஆம் தேதி பாத்தீங்கன்னா எல்லா முருக பெருமான் கோயிலையும் விசேஷமா நடக்கும். அனைவருமே முருகனுடைய அருள், தமிழ் கடவுளான முருக பெருமான கண்டிப்பா போய் பாருங்க. எல்லாம் வல்ல திரு அருள் கிடைக்கும். இப்ப இந்த 12 ராசிக்கும் இந்த ஜூன் மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மேச ராசி அன்பர்களே, பொதுவாக மேச ராசி கால புருஷனுடைய 1வது ராசி தாங்க இந்த மேச ராசி. இதுலயுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் யாருகிட்ட இருக்கும்? உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். மேச ராசிக்காரங்க இதுலயுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இதுலயுமே பாருங்க ரொம்ப நேர்மையான வழியில போகக்கூடிய ஒரே ராசி எதுனா மேச ராசிக்கிறாங்க. நேர் வழியில போவாங்க. என்ன எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம் மேச ராசிக்கு அதிகமா இருக்கும். இவங்களுக்கு எந்த வேலையும் நீங்க சொல்லிக் கொடுக்க வேணாம், பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்கும் மேசத்துக்கிட்ட. அது மட்டும் இல்லைங்க, இவங்களை யார் எது பேசாலும் பெருசா கேர் பண்ணவே மாட்டாங்க. இவங்களுடைய லட்சியம் என்ன, இவங்களுடைய வேலை என்ன, அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ராசி தான் மேச ராசி. அப்படியோட மேசராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போகுது, இதுக்கான பதிவு தாங்க இது. தொடர்ந்து நம்ம ஆங்கில மாத பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இப்ப பார்க்க முடியாது, முன்னாடி மே மாசம் பார்த்தா இப்ப ஜூன் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகம் இருக்க போகுது. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரம் சரியும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். தயவுசெய்து இந்த மந்த்லி பலன் பாக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணுங்க. இந்த மாசத்துல உங்களுடைய விதி ஜாதகத்துல உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு எந்த கிரகங்கள் எதுவும் எந்த திசையும் புத்தியும் எதுவும் மாறுதான்னு பாருங்க. உங்க ஜாதகத்துல திசா புத்திங்கிறது ஒண்ணு இல்லைங்க. உங்க ஜாதகத்துல சொல்லுவாங்க இத்தனை நாள்ல இந்த விஷயம் நடக்கும், இந்த வருஷத்துல இந்த காரியம் நடக்கும், இந்த வருஷத்துல இந்த விஷயம் பண்ணா நல்லா இருக்கும். எதை வச்சு சொல்லுவாங்க? உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சுதான் திசா புத்தியை வச்சுதான் சொல்ல முடியும். அதனாலதான் நம்ம எல்லா வீடியும் என்ன சொல்லுவோம்னா, அந்த மந்த்லி பலன் பார்க்கும்போது ஒரு பொது பலன் எடுங்க. ஏதாச்சும் ஒருத்தருக்கு திசை மாறலாம், இல்ல புத்தி மாறலாம். அப்ப மாறும்போது இங்க பலன்கள் மாறும்போது இங்க பலனே மாறுபடும். அதனாலதான் பொது பலன் எல்லா வீடியும் கொடுக்க காரணம். இருந்தாலும் மேசராசியை சொல்றீங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்கிறீங்க. இருந்தாலும் ஜாதக தசாபதியை பார்த்துட்டு பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். இப்ப பாருங்க, இந்த மேசராசிக்கு இப்ப எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க சஞ்சார செய்ய பார்ப்போம். அதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரம் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோங்க. கிரகம் இப்ப பார்க்கும்போது பார்த்தோன்னா பொதுவாக மேச ராசிலே பாருங்க யாருன்னா சுக்கிர பகவான் வந்துட்டாரு. உங்க ராசியில சுக்கிரன், உங்க ராசியிலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க அமைப்பு பிரகாரம் 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார். ரிஷப ராசியில சூரிய பகவான், 3ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா புதன் பகவானும் குரு பகவானும் சேர்ந்தே இருப்பாங்க. இது சூப்பரான யோகம். ஆட்சி பெற்ற புதனோட சேர்ந்து குரு பகவான் பயணிப்பது ரொம்ப நல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தார் பாத்தீங்களா. இப்ப 5ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆயிட்டார். 5ஆம் பாவத்துக்கு பயிற்சியாக, அதாவது சிம்மத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் சேர்ந்திருப்பாங்க. 11ஆம் இடத்துல ராகு பகவான், 12ஆம் பாவத்துல சனி பகவான். இதுதான் கிரகத்துடைய அமைப்பு. நல்லா பாருங்க, உடைய ராசி அதிபதி செவ்வாய் நீசமாக இருந்தார். இப்ப நீசத்திலிருந்து வெளில வர. அது எல்லாமே இந்த சூரிய பகவான் பாருங்க உங்களுக்கு மேக்சிமம் பாருங்க ஜூன் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆயிடுவார்.
ஜூன் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 2ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆவார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இந்த செவ்வாய் பகவான் 5ஆம் பாவத்துக்கு வர்றாரு. 20ஆம் தேதி பாத்தீங்கன்னா புதன் பகவான் பயிற்சி ஆகி 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். மத்த எல்லா கிரகம் அதே இடத்துல தான் இருக்கும். ராசிக்கு சுக்கிரன் வந்தது உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் தெரியுங்களா? உங்க ராசிக்கு சுக்கிரன் வர்றது, ஏன்னா உங்க ராசிக்கு யார் சுக்கிரன், நல்லவரா கெட்டவரா? உங்க ராசிக்கு வருமானத்தை காட்டக்கூடியக்கிறோம் உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியா வர்றாரு, அவர்தான். உடைய கணவர் மனைவி இது எல்லாமே காட்டக்கூடிய சுக்கிரன். உங்க ராசிக்கு சுக்கிரன் வந்தாவே ஒரு சுக போக ஒரு யோகத்தை கொடுக்க போறன்னு அர்த்தம். இப்படிதான் உங்களுக்கு பலனை சொல்லணும். ஏன்னா மேசராசியை பொறுத்தவரை எப்படின்னா நிறைய நல்ல பலன் இதுக்கு முன்னாடி சொல்ல முடியல. காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் வந்து நீசத்துல இருந்தார். நல்லா பார்த்துங்க, நீசனா ஒரு கிரகம் 100க்கு 200% எந்த பலம் இல்லாம சுத்தர பலம் இழக்கிறது. இதுதான் 3 மாசமா இருந்துச்சு. 3-4 மாசமாக பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு மனக்குழப்பத்துக்கு ரொம்ப ஆளாகி போனது யாருன்னா மேசராசிக்காரங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஆணித்தனமா சொல்லலாம். என்ன குடும்பத்துல செலவுகள், வரவை விட செலவுகள், இடப்பிரச்சனை, பூமி பிரச்சனை, வண்டி பிரச்சனை, வாகன பிரச்சனை, வேலை உத்தியோகத்துல தடை, வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பாக்குறீங்க, இன்னும் எனக்கு ப்ரொமோஷன் வாங்க முடியல, ஒரு தாமதத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற அமைப்பு ஒரு மன குழப்பத்துல இருக்குங்க. இல்ல ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்டுக்கு என்னால வர முடியல. குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள், பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல செலவுகள், அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை, இல்ல உங்களுடைய வண்டி வாகனத்துல ஏதாச்சும் ஒரு ரிப்பேர் ஆகிறது, வண்டி வாங்க முடியல, வாகனம் வாங்க முடியல, வீடு கட்டி குறை நிக்குது, ஒரு இடத்த விற்க எல்லாமே டாக்குமெண்ட் எல்லாம் ஓகே ஆச்சு, ஆனா ஒரே ஒரு சைன் பண்ண அந்த இடத்த வித்துடலாம், அதுவும் என்னால விற்க முடியல. இது மாதிரி நிறைய விஷயம் தடையாகிச்சு. ஏன் கடன் பிரச்சனை எத்தனை பேருக்கு கேட்டு பாருங்களேன். மேசராசிபடி நோயா, எதிரியா, பகையா, கடனா, பிரச்சனையா, இந்த 3 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அந்த கஷ்டம் எல்லாம் இப்ப தூசியா மாற போகுது. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மேசராசி, அதனால சொல்றோம். ஏன்னா இப்ப 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு, சுக்கிரன் ராசியில இருக்காரு. இந்த 2 கிரகம் சூப்பரான யோகத்துல இருக்குது. இப்ப அடிக்கணுங்க கரெக்டா பிளான் பண்ணி. ஜூன் மாசம் பிறக்குது, உங்க வாழ்க்கையில வெற்றியா உங்க வெற்றிகள் அதிகமா வருது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? புதன் ஆட்சி பெற்ற புதனோட சேர்ந்து இந்த குரு சொந்த வீட்டுக்கு புதன் வர்றாரு, அங்க குருவும் நிக்கிறாரு. அப்ப இது மிகப்பெரிய ராஜ்யத்தை கொடுக்கும். எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியில அங்க நல்லா இருக்கு. அப்ப ஜாதகத்தை தசாபுத்தி யாருக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே பாருங்க இந்த ஜூன் மாசம் பயங்கரமா இருக்கும். எதிர்பாராத அளவுக்கு பலன் எல்லாமே பாருங்க சூப்பரான ஒரு யோகம் கண்டிப்பா வேலை செய்யும். யாருக்கு? மேச ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்குது. அப்ப என்ன பண்ணணும்? தைரியமா மேசராசிகள் தன்மானத்தையும் தைரியத்தையும் விட்டுறாதீங்க. எது வந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியும். நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க. இதான் மேஷம். முதல் பலன் என்னங்க சொல்லலாம்? எத்தனை பேருக்கு திருமணம் பேசணும்னு ஆசை இருக்கா? முதல் பலனே திருமணம் தாங்க. 100க்கு 100%. ஜூன் மாசம் பிறந்த 1ஆம் தேதி பிறந்த உடனே கல்யாணம் நடக்குதுங்க. நிறைய பேருக்கு திருமண பேச்சு கண்டிப்பா பேசுவாங்க. பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவார். காதல் திருமணம், 2வது திருமணம் சூப்பரா இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் பலனே. யார் ஜாதக தசாபுத்தி நல்லா இருக்கோ எடுத்துக்கோங்க. இந்த ஜாதகத்துல யாராவது தசாபுத்தி இப்ப மாறுச்சுன்னா கண்டிப்பா பாருங்க திருமண யோகம் வந்தே தீரும். மேசத்தை பொறுத்தவரை படிப்பு கல்வியில எங்க போய் நீங்க சீட்டு கேளுங்க, எந்த சப்ஜெக்ட் சீட்டு கேட்டாலும் சரி இப்ப கிடைக்கும். என்ன காரணம்? ஏன் அப்படி சொல்றீங்க? வாக்குஸ்தான் அதிபதி 2ஆம் வீட்டு அதிபதி போங்க. படிப்பு கல்வி உங்க பேச்சுக்குள்ள கிரகம் உங்க ராசி மேல சுக்கிர பகவான் உட்கார்ந்துருக்காருங்க. அடுத்து 5ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து 11ஆம் இடத்தை பாக்குறாங்க. மேல் படிப்பு பட்ட படிப்பு எங்க போய் நீங்க எது சம்பந்தமா எங்க போய் கேட்டாலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு கிடைக்கும். நான் இந்த இது படிக்க போறேன், இந்த காலேஜ்ல சீட்டு கேட்க போறேன், சீட்டு கிடைக்குமா கிடைக்காது? இப்ப கிடைக்கும் பாருங்க. படிப்பு கல்வியில பெரிய லெவலுக்கு போகக்கூடிய தகுதி ஒரே பெற்ற ராசி எதுனா அந்த மேச ராசியை இனிமேல் கண்டிப்பா வரும். நீங்க எல்லாரும் 7.5 சனி கண்டு பயப்படாதீங்க. தயவு செய்து பயப்படாதீங்க. மேச ராசியை பொறுத்தவரை டைமிங் பக்காவா இருக்கு. இதுக்கு முன்னாடி 4 மாசம் நடந்தது வேற, இனிமே நடக்க போற விஷயம் வேற. இதுக்குள்ள வாங்க. ஏன்னா 4 மாசம் உங்களுக்கு நல்ல பலன் நான் சொல்ல முடியல. ஆனா இப்ப நல்ல பலன் சொல்லக்கூடிய அமைப்பு வருது இந்த ஜூன் மாசம் பார்த்துக்கு. ஏன்னா செவ்வாய் பலம் ஆயிட்டாரு. அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் எழுத போறீங்க எக்ஸாம்? எழுதியே வச்சுங்க, உங்களுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன், 3ஆம் இடத்துல சூரியன், முயற்சி வெற்றியில சூரியன் வந்துட்டாருன்னா கண்டிப்பா புதனோட சேர்ந்துட்டாருன்னா கண்டிப்பா அரசாங்க வேலை உண்டு. எத்தனை பேர் வெளியூர்ல வேலை பார்த்துட்டு வேலை கிடைக்காம அலையிறீங்க? கண்டிப்பா வேலை கிடைக்கும். இப்ப நிரந்தரமான வேலை, சூப்பரான வேலை, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். எத்தனை பேருக்கு வெயிட் பண்ணிருக்கீங்க ப்ரொமோஷன் கிடைக்கும்? இல்ல நான் வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணுமா? வேலையில மாறுவீங்க. எவ்வளவு பேர் லோன் கேட்டு அலையிறீங்க? வீடு கட்ட, இடம் வாங்க, ஏதாச்சும் ஒரு லோன் சார்ந்த விஷயம் அலைஞ்சுக்கிட்டீங்க. அந்த லோன் இப்ப சாங்ஷன் ஆகும். தனியார் பேங்கா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, பேங்கா இருந்தாலும் சரி. எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ், இடம் சம்பந்தமா பூமி சம்பந்தம் விற்க முடியாம தடுமாற்றம் இருக்கு, அந்த இடம் ஃபுல்லா விற்பீங்க. பாத்துங்க இப்ப நேரம் சூப்பரா நேரம் பாத்துங்க. பொருளாதார வருமானம் இனிமே குறை இல்லாம அடிப்பீங்க ராஜா.
ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பாருங்க, 6ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்க லைஃப்ல என்னென்ன விஷயம் நடக்கும் மட்டும் பாருங்க. இதை எழுதியே வச்சுங்க மேசராசிக்காரன். 6ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை மாறும். சுப செலவு, காதல் திரும்ப, 2வது திரும்ப, குழந்தை பாக்கியமா எல்லாமே நடக்குங்க. சூப்பரா இருக்கும். ஆசைப்பட்ட விஷயம், அரசாங்கம், அரசியல் ரெண்டுமே சூப்பரா இருக்கும். பாத்துங்க, நான் வீடு கட்டணுமா, இடம் வாங்கணுமா, பூமி வாங்கணுமா, வாங்குங்க. கண்டிப்பா அந்த யோகம் இருக்குது. வெளிநாடு போகணுமா, வெளியூருமா, கண்டிப்பா எங்கே போய் படிச்சாலும் உங்க படிப்புல நல்லா இருக்கும். தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் இருக்கும். தொழில் பண்றீங்கன்னா உங்க ஜாதகத்துல பாருங்க, சனி பவன் நல்லா இருக்காருன்னு பாத்துக்கிட்டு 7.5 சனி சரி இல்லைன்னா தொழில பண்ணாதீங்க. சனி பவன் நல்லா இருந்தா தொழில தூக்கி வச்சு அடிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். ஏன்னா தொழிலுக்கு மட்டும் கொஞ்சம் கவனிச்சு நான் பண்ண சொல்லுவேன். ஏன்னா 7.5 சனி, சனி பவன் நல்லா இருக்கணும் தொழில. லாப வருமானம் எத்தனை பேருக்கு வெளிநாடு வெளியூர்ல கண்டிப்பா சூப்பரா இருக்கும். மேல் படிப்பு, பட்டப்படிப்பு எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு. இப்ப எடுங்க, மருத்துவத்துறை நல்லா இருக்கும், எலக்ட்ரிக்கல் துறை நல்லா இருக்கும், எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட விஷயம், ஐடிஐ ஃபீல்டு, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு, அடுத்து டெய்லர் சம்பந்தப்பட்ட வேலை, போலீஸ் துறை, ராணுவத்துறை, இது எல்லாமே பட்டையை கிளப்புவாங்க. அதே மாதிரி பாருங்க, நெருப்பு சம்பந்தப்பட்ட, இரும்பு சம்பந்தப்பட்ட இது எல்லாமே பாருங்களா, ஷேர் மார்க்கெட்டிங்னா சூப்பரா இருக்கும். இப்ப எடுங்க லாட்ரி, அவங்க எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு லாட்ரி எடுக்கணும்னு சொல்லிட்டே இருக்கீங்க, கண்டிப்பா எடுங்க, சூப்பரா அடிக்கும். இப்ப அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதகம் பார்த்து தசாபதி பார்த்து இந்த ஜூன் மாசம் லாட்ரி எடுங்க, கண்டிப்பா 100% அடிக்கும். இது கண்டிப்பா நம்ம எழுதியே கொடுக்கலாம். பர்ஃபெக்டா இருக்கு கிரகத்துடைய அமைப்பு. அதனால சொல்றேன், அப்புறம் நல்லாமே டைம் பக்காவா இருக்குது. கண்டிப்பா பயணிங்க, எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வரும். மெயினா உடம்பு பிரச்சனை, மருத்துவ செலவு எத்தனை பேர் நீங்க இந்த 4 மாசம் பண்ணீங்களா, நீங்க மருத்துவ செலவு இருக்காதுங்க. நிம்மதியான வாழ்க்கை, ஒரு சுகமான வாழ்க்கை வாழ போறீங்க. கண்டிப்பா அந்த ஜூன் மாசத்துல பாத்துங்க. இப்ப நட்சத்திர பலன் பார்ப்போம். முதல் நட்சத்திரம், அதாவது இதுல முதல் நட்சத்திரம் அஸ்வினத்துல பிறந்தவங்க. அஸ்வினத்துல பிறந்த எதுவுமே தைரியமா இருக்கு, எல்லாமே தைரியமா தான், உங்க எல்லாமே வெற்றியா வரும். நினைச்ச காரியத்தை கண்டிப்பா வெற்றியா சாதிச்சுக்கலாம். மருத்துவத்துறை, கம்ப்யூட்டர் துறை, எழுதுத்துறை, வண்டி வாகனத்துறை, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பாருங்க, சுபகாரியம், சுப செலவு கண்டிப்பா குடும்பத்துல நடக்கும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதாவது அஸ்வினில பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பரண்யத்துல பிறந்தவங்க, ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும். எதுலையுமே பாருங்க நாகரிகமான குணம். ரொம்ப செலவு ரொம்ப பார்த்துட்டீங்க, ரொம்ப அம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், ஒரு வருமானத்தை இன்கம்ல தடை இல்லாத எல்லாமே பார்த்துட்டீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. நம்ம வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புல ஒரு மாற்றம் ஆகுது, தொழில ஒரு மாற்றம் போறது, எல்லாமே இந்த ஜூன் மாசத்துல சூப்பரா இருக்கு. பாத்துங்க, இந்த பரணிஸ்ல பிறந்தவர். பரணியில பிறந்தவங்க தரணி ஆளக்கூடிய நேரம் வருதுங்க. கண்டிப்பாக வீடு, வண்டி, வாகனம், வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம், படிப்புகள் சார்ந்த எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா இருக்கும். உத்தியோகத்துல இடமாற்றம் எல்லாமே பண்ணிக்கலாம். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமணம் நடக்கக்கூடிய திருமணம் நடக்கும். கண்டிப்பா எல்லாமே மாற்றத்தை கொடுக்குறாரு. அடுத்து பாருங்க கார்த்திகேயன்ஸ்ல பிறந்தவங்க, நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், யாருக்குமே அடி பணிஞ்சு போகக்கூடிய குணம், நேர்மையான குணம், எல்லாமே நீங்க தான் இருப்பீங்க. நீங்க எதுலையுமே ஃபர்ஸ்டா வரணும்னு ஆசைப்படுவீங்க. கண்டிப்பா தாட்டி ஃபர்ஸ்டா தான் வரப்போறீங்க. எடுத்த காரியம் வெற்றியாக போகுது. எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்காரனா சரி உங்க பக்கம் சாதமாகும். வெளிநாடு யோகம் வரும், வெளியூர் யோகம், வீட்டுல ஒரு சுப செலவு, சுபகாரியம் கண்டிப்பா வரும். அதே மாதிரி தந்தை தாயுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதே மாதிரி வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் படிப்புகளில் ஒரு மாற்றம் சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்புலாம் சூப்பரா இருக்கும். எந்த சப்ஜெக்ட்ல நீங்க படிக்க ஆசைப்படலாம் கண்டிப்பா நல்லா இருக்கும். ஐஏஎஸ் ஃபீல்டு, ஐபிஎஸ் ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க. மருத்துவ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. கார்த்திகை எல்லாமே டைமிங் சூப்பரா இருக்கு. வரக்கூடிய ஜூன் மாத பலன் மேசராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய விபரீத ராஜயோக மாதமாகவே அமைகிறது.